நம்ம பர்ஃபெக்ட் மேரேஜ் ரிவெஞ்சில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோயினும் ஹீரோவும் லீ கங் ஹே அவங்க தாத்தா வச்சுருந்த ஹாஸ்பிட்டல் அட்ரஸ்க்கு இப்போ வரேன் அப்படின்னு தெரிஞ்சு அங்கே போவாங்க. அப்போ அந்த லீ கங் ஹே என்னென்னா கார் எடுத்துகிட்டு ஹீரோயின் அடிக்கிற மாதிரி வருவான். அதோட முடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போது சீன் ஓப்பன் ஆனோடனே ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான் நின்றுட்டுருப்பான். அதை பார்த்துட்டு லீ கங் ஹே என்னென்னா இந்த பொண்ணை இப்போ நம்ம அடிச்சு தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கான். அப்போ ஹீரோயின் அதை கவனிச்சுட்டு பயந்து போய் நிற்கான். அந்த டைம் என்ன ஆகுது அப்படின்னா, ஹீரோ அந்த சைடு வந்து அவனோட காரில் வரான். காரில் வந்து அவனோட காரை கொண்டு போய் லீ கங் ஹே வந்துட்டுருக்க காரை முன்னாடி நிப்பாட்ட 2 பேரோட காருமே க்ராஷ் ஆயிடுது. இப்போ ஹீரோ வந்து அவனோட காரை சைடில் நிப்பாட்டியிருப்பான். ஸோ அவனோட சைட் கார் தான் டேமேஜ் ஆகிருக்கும், ஃப்ரண்ட்டில் ஒன்றும் ஆயிருக்காது. அப்புறம் லீ கங் ஹே கார் நின்ன உடனே ஹீரோ உள்ளேருந்து வெளியே இறங்கி வந்து ஹீரோயின் கிட்டே வந்து நிற்பான். அப்போ ஒரு மாதிரி தடுமாறி விழுந்துருவா கீழே. உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒன்றும் ஆகலைன்ற மாதிரி சொன்னோடனே, மறுபடியும் ஒன்று நான் இழந்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணனே தெரியாது, ஆல்ரெடி ஒரு முறை நான் உன்னை இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. மறுபடியும் எனக்கு புரிய ஒரு முறை இழந்துட்டேன், என்ன சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துடுச்சு. போலீஸ் வந்தவுடனே இப்போ லீ கங் ஹேயை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவள் இந்த இடத்துக்கு வந்திருக்கா இல்லையா, ஸோ நம்ம இந்த ஹாஸ்பிட்டலில் போய் தரவா செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் விசாரிக்கும்போது அவள் ஒரு பேஷண்ட்டுக்கு ரூம் வாடகைலாம் கட்டி கன்ஸ்டண்ட்டாக அவரை பார்க்க வந்துட்டுருக்கா அப்படின்றது தெரியுது. அது யாருன்னு போய் பார்த்தா சூஜின் அப்படின்ற பெயிண்டர். ஆக்சுவலாக உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இறந்துட்டார் அப்படின்னு தான் எல்லோரும் நம்பிட்டுருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த கிரேட் பெயிண்டருக்கான மதிப்பு ஒரு நாளைக்கு ஒரு நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அவரோட பெயிண்டிங் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா, அவரோட மென்டல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணி அவரை ஒரு ரூமில் அடைச்சி வச்சு அவரோட பெயிண்டிங்கை எல்லாருக்கிட்டையும் விற்று சிம்பத்தி மூலமாக பணம் சம்பாதிச்சிருப்பா அப்படின்றது தெரியுது. உடனே அவளை அரெஸ்ட்டும் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ ஸ்டேஷனில் வச்சு விசாரிச்சுட்ருக்காங்க. அதை ஒழிச்சு வச்சதுக்காகவும் ஹான்யூஜு மேலே மர்டர் அட்டம் ட்ரை பண்ணதுக்காகவும் அவங்களை நாங்கள் ஜெயிலில் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவள் எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இல்லை. அப்போ அந்த மேனேஜர் இருக்கான் இல்லையா, அவன் தான் சொல்கிறான், ஆக்சுவலாக சூஜின் ஒரு காட்டுக்குள்ளே போய் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமா அவரோட பாடி எங்கே தேடியுமே கிடைக்கல. ஸோ இவங்க அதுக்கப்புறம் தான் சூஜினை கிட்னாப் பண்ணி அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துட்ருக்கான். அப்போது இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது, நான் தான் சூஜினோட பையன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ தான் தெரியுது இவன் எதுக்காக ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஒரு டவுட் ஸ்டெப்மா மேலே இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அவங்க அப்பா காணாமல் போனதுக்கு இவ தான் காரணமாக இருப்பாளோ அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் அவள் கூட க்ளோஸாக ஒர்க் பண்ணியிருப்பான். அண்ட் அவளுக்கு எகென்ஸ்டாக ரிவெஞ்சும் எடுத்துகிட்டே இருந்திருப்பான். நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹானிஜுவோட மர்டர் சொல்கிறாங்க இல்லையா, அதையும் அவன் அக்செப்ட் பண்ண மாட்டான். அப்போது அங்கே ஒரு மர்டர் இருப்பான் இல்லையா, அவனே வாக்குமூலம் கொடுக்குறான். இந்த மாதிரி இந்த பொம்பளை தான் ஹானிஜுவை கொல்ல சொல்லி எனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான எவிடன்ஸ் அந்த ரெக்கார்டிங்லாம் காமிக்கிறாங்க. ஒரு ரெக்கார்டிங் டிவைஸ் அவங்ககிட்ட கொடுத்து ஹீரோ மானிட்டர் பண்ணியிருப்பா இல்லையா, அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதில் அவளோட வாய்ஸ் எல்லாமே இருக்குது. உடனே அவள் அதெல்லாம் கேட்டு இது எதுவுமே உண்மை கிடையாது, இவங்க மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல அங்கே இருக்க யாருமே அதை நம்ப மாட்டேறாங்க. சரி நம்ம எல்லாத்தையுமே லீகலாக செக் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளையை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க. இப்போது ஹீரோ அவள் ஒரு மாதிரி டயர்டாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு வாட்டர் எடுத்து கொடுத்துட்டு, நீ ரிலாக்ஸ் ஆகு, நீ இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அப்போ ஆமாம் நம்ம ரொம்பவே கடந்து வந்துட்டோம் இல்லையான்ற மாதிரி 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா ஹீரோயின் கேட்குறான், ஆமாம் அந்த போலீஸார் முன்னாடி நீ என்கிட்ட ஒன்று சொன்னேன் இல்லையா, நான் உன்னை மறுபடியும் இழக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதை பற்றி பேசுனேன் அப்படின்னோட ஹீரோ மூஞ்சி எல்லாம் மாறுது. இல்லை நான் அப்போ எதுவும் தெரியாமல் அழுதிருப்பேன் நான் இருக்கும், சரி நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக அவன் இங்கேருந்து கிளம்ப அங்கே இருக்க கிளாஸை தள்ளி விட்டுடுறான். அந்த தள்ளி விட்ட கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சும் போயிடுது. அதை நானே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் அவன் கை வைக்கும்போது அவனோட கையில் லைட்டாக அறுத்துருது. ஹீரோயின் தான் பக்கத்தில் போய் பார்த்துட்ருக்கா என்னாச்சுன்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது அவனோட கையில் ஏதோ டேட் டிஸ்பிளே ஆகிற மாதிரி தெரியுது. அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு இது என்னது அப்படின்னு கேட்க, அவன் பழக்கனோட கையை பின்னாடி மறைச்சி டென்ஷன் நிற்கிறான். உடனே நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை எடுத்து மறுபடியும் பார்க்கும்போது அவனோட ஃப்ரிஸ்ட்டில் அவள் கையில் இருக்க மாதிரி டேட் போட்டிருக்கு, அதே டேட்டும் போட்டிருக்கு. அப்போ அவளோட கையை அவன் பக்கத்தில் வச்சுட்டு, உனக்கு என்னோடய கையில் எழுதியிருக்க தெரியுது அப்படி தானே அப்படின்னு கேட்க அவன் அப்படியே முழிக்கிறான். ஸோ அப்போ நீயுமே பாஸ்ட்லேருந்து வந்திருக்க அப்படி தானே அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் ஆன்சரே பண்ண மாட்டான். நீ இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டே இருக்க, ஏதோ நடந்திருக்கு உண்மையை சொல் அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கப்புறம் மறைச்சி பயன் இல்லை. ஹீரோயின் எழுத்து கேட்டவுடனே அவன் சொல்லவும் செஞ்சிடறான். ஆக்சுவலாக எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, நீ இறந்து போன இல்லையா, அதே நாளில் நானும் இறந்து போயிட்டேன். அதுக்கும் மேலே இன்னும் உண்மையை சொல்லணும்னா, அவனோட ஒரு கார் கிராஷ் பண்ணிச்சு இல்லையா, அது என்னோடய கார் தான் அப்படின்றான். ஹீரோனுக்கு அதை கேட்டு ஷாக் ஆயிடுச்சு. ஸோ
ஹானுக்கு இப்போ ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அதுக்கு நான் வந்திருந்தேன். அதுக்கப்புறமா என்னோடய பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். கிளம்பி வந்ததுக்கப்புறமா எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அந்த காலில் பாட்டி சரியாயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் நீ ஃபோர்ஜரியான பெயிண்டிங்கை மேக் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதா நியூஸையும் பார்த்தேன். சரி வேகமாக ரஷ்ஷாக உன்னை பார்க்க வர்றதுக்காக வண்டியை ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போ தான் நான் வந்து அவசரத்தில் உன்னோட கார் மேலே ஏற்றிட்டேன். அதுக்கப்புறமா தான் நீ பேலன்ஸ் தவிர இறந்த. அண்ட் அட் த சேம் டைம் என்னோடய கார் மேலே ஒரு லாரியும் ஏற்றி நானும் அந்த ஸ்பாட்டில் இறந்துட்டேன். அதுக்கப்புறமா திடீர்னு நான் கண் விழிச்சு பார்க்கும்போது ஒரு வருஷம் பின்னாடி வந்துருந்தேன். அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஆல்ரெடி நடந்த எந்த ஒரு மிஸ்டேக்குமே மறுபடியும் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் தோணுச்சு. அப்போ உன்னை கான்டாக்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது, நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கான்டாக்ட் பண்ணேன். உங்ககிட்ட எப்படி சொல்கிறது, நான் தான் அவனை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் ஒன்றுமே சொல்லலை. சரி உனக்கு ஏதாவது பண்ணணுன்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோனுக்கும் வந்துடுச்சு, இத்தனை நாள் இப்படி ஒரு விஷயத்த எனக்கு மறைச்சிருக்கு, அதுவும் இல்லாமல் என் மேலே இருந்த பிட்டினால தான் இதெல்லாம் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, அவள் எதுவுமே நம்ப மாட்டான். அவள் வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்ருக்கான். ஹீரோ என்னன்னா, இல்லை நீ கிளம்பாத நானே கிளம்புறேன் நீங்கள் இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். ஃபஸ்ட்டு ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஹோட்டலுக்கு தான் போகிறான். போயிட்டு அப்போ 2 பேருமே அந்த ஹோட்டலில் ஒரு நைட் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை நினச்சி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே அங்கேருந்து சீனை கட் பண்ணி யூராவை காமிக்கிறாங்க. அவள் ஜங்குக்கை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. என்னோட அம்மா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் உனக்கும் இந்நேரம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதுக்கப்புறம் நீ இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது, என்னோட அம்மாவை பற்றி நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா என்னோடய லைஃப்பை பார்க்க முடியாது, ஸோ அவங்கள அப்படியே விட்டுருவோன்ற மாதிரி சொல்ல அவனும் சரின்றான். ஸோ இந்த பொண்ணு எவ்வளோ ஹார்ட்லெஸ்ஸாக இருக்கான்றது தெரியுது. நெக்ஸ்ட் இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்தை நீ உன் வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லியே ஆகணும், எவ்வளோ நாள் நான் இப்படி ஹோட்டலில் தங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டோடனே சரி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவனுக்கு திடீர்னு கால் வருது. என்னென்னா அவனோட ஆஃபீஸ்லேருந்து தான் வரும். சரின்னு சொல்லிட்டு வேகமாக போனால் அவனோட ஆஃபீஸில் ஓவர் ஒர்க் கொடுத்ததுனால ஒரு ஒர்க்கர் இறந்துட்டாங்க. என்னென்னா நைட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பில்டிங் இடிச்சு மேலே விழுந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்ற சொன்னோடனே இப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ காம்பன்சேட் பண்ணிடலாம் மணி கொடுத்து, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் பிரச்சனையாயிருன்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான். இந்த விஷயத்த வீட்டில் வந்து எப்படி சொல்கிறான் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிகிட்ருந்தேன், ஆனால் அந்த ஒர்க்கர் வந்து ட்ரக் எடுத்திருந்தான். ட்ரக் எடுத்துகிட்டு தேவையில்லாமல் வேலை பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கேக் எடுத்து அந்த இடத்துல என்னோட உயிர் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே வீட்டில் இருக்கவங்களும் அதை நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோவால் மட்டும் அதை நம்பவே முடியல. ஸோ இதை தரவாக செக் பண்ணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு அந்த இறந்து போனவங்களோட ஒய்ஃப்ட்ட போய் பேசுவோன்ற மாதிரி இவன் யோசிச்சுட்ருக்கான். இப்போ இங்கே ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவளோட அம்மாவை பார்க்க போகிறான். அம்மாவை பார்க்க போயிட்டு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. ரொம்ப கேஷுவலாக நார்மலாக தான் பேசிகிட்ருக்கா. 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட அம்மா பொண்ணு ரிலேஷன்ஷிப்பை மெயின் பண்ணிகிட்ருக்காங்கன்றது தெரியுது. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்குது, எதுவும் பிரச்சனையா உனக்கும் உன்னோட ஹஸ்பண்டுக்கும் அப்படின்னு கேட்கும்போது, பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியல, பட் ஒரு சில விஷயத்தை அவங்ககிட்ட மறைச்சிட்டாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவர் என்ன உண்மையிலே லவ் பண்ணுறாரா அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சில நேரத்தில் நம்ம லவ் பண்ணுறவங்க கிட்ட சில விஷயங்களை நம்ம மறைச்சி தான் வைப்போம். அதுக்கான அர்த்தம் நம்ம அவங்கள லவ் பண்ணல அப்படின்றது கிடையாது. ஒரு வேளை அந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயம் தான். ஸோ அதனால் கூட உன்னோட ஹஸ்பண்ட் அப்படி பண்ணியிருக்கலாம். அதுவும் இல்லாமல் நான் எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன், அவர் கண்ணில் உனக்கான லவ்வும் அக்கறையும் அவ்வளோ இருக்குது. மேபி உன்னோட வயசுக்கு நீ அதை ரியலைஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஆனால் என்னோடய வயசுக்கு இதனால் அதை ரியலைஸ் பண்ண முடியுது. ஸோ அவர்கிட்ட பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு உன்னோட லைஃப்பை வாழப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயினை யோசிச்சு பார்க்குறேன், எப்போயுமே அவர்கிட்ட அவ்வளோ பாசமாக இருந்திருப்பான் இல்லையா, ஒருவேளை அதெல்லாம் நடிப்பா இந்த பிட்டியோ அப்படின்றத யோசிக்கிறதுக்கு முன்னாடி அது லவ்வா அப்படின்னு நம்ம யோசிப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா. இதெல்லாம் பற்றி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது டிவியில் ஒரு நியூஸும் பார்க்குறா, தேஜா கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி. அவங்களோட ஒரு ஒர்க்கர் இறந்து போயிட்டாங்க அப்படின்றது தெரியுது. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ ஹீரோ எப்படி ஒரு சிச்சுவேஷன் இருப்பான் அப்படின்றது தெரியாதா. ஸோ அவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹோட்டல் ரூம்க்கே போவான். அவன் ஹோட்டல் ரூமில் இல்லைன்னொடனே வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்க. அவனும் வருவான். என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் ரொம்ப நாளாக வெளியே தங்கிட்டுருக்கீங்க, ஸோ உங்களுக்காக சில ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ட்ரெஸ்லாம் கொடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி நியூஸ்லாம் பார்த்தேன், எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே, அதோட இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் ட்ரக் கன்சியூம் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியலை, எனக்கு ஒரு சில சஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் அதை தரவாக யோசித்து முடிவெடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பாருங்கள் அப்படின்னோடனே, அதுக்கு தான் இப்போ கிளம்பிட்டுருக்கேன், நீயும் கூட வரி அப்படின்னு கேட்டோடனே 2 பேருமே கிளம்புறாங்க. அப்போ அந்த ஒர்க்கரோட ஃபெனரல் நடந்துட்டுருக்க இடத்துக்கு தான் போகிறாங்க. அவனோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பான். அந்த பொண்ணை யார்கிட்டையுமே பேச அலோவ் பண்ணாமல் 2 பாடி கார்ட்ஸ் நின்றுட்டுருப்பாங்க. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனோட 2 ஒர்க்கர்ஸை அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக அனுப்பிச்சி வைக்கிறான். அப்படி திரும்பி வரும்போது
அந்த இறந்து போன ஒர்க்கரோட ஒய்ஃப்க்கு ஒரு பர்தாவை கொடுத்து போட வச்சு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போது ஹீரோ வெளியே நின்றுக்கிட்டு இருக்கான். அவன் கேட்குறான், உண்மையிலே என்ன நினச்சேன்னு என்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி ஒரு இன்ஜஸ்டிஸ் நடந்திருந்தாலும் அதுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம், எங்களுக்கான கடமை அது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, ஆக்சுவலாக என்னோடய ஹஸ்பண்ட் ஒன்றும் ட்ரக் கன்சியூம் பண்ணி சாகலை, அவருக்கு ரொம்ப ஓவர் ஒர்க் கொடுத்துட்டாங்க, அதுவும் இல்லாமல் அங்கே இருந்த மெட்டீரியல்ஸ்லாம் ரொம்ப லோ கெப்பாசிட்டியாக இருந்துச்சு. ஸோ அந்த மெட்டீரியல் உடஞ்சி விழுந்ததுனால அவர் இறந்து போயிட்டார். இதை மறைக்கிறதுக்காக என்கிட்ட பணம் கொடுத்தாங்க, ஆனால் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே என்னை மிரட்டி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஜங்குக்கோட பிரதர் தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆச்சு, என்னடா இவ்வளோ பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எவிடன்ஸ்லாம் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டான் அவன் பண்ணதுக்கான தப்பெல்லாம். சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வாக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் வந்திருப்பான். இப்போது ஜங்குக்கு என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னா, யூராவை கூட்டிகிட்டு வரான். அவளோட ப்ரெக்னன்சி ரிப்போர்ட்டும் எடுத்துகிட்டு தான் வராங்க. வந்து இந்த மாதிரி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோன்ற மாதிரி சொன்னோடனே வீட்டில் இருக்கவங்களுக்கு ஷாக்காக இருக்குது, கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா அவங்களோட ஹீரோ இல்லையா, அதனால். அப்போது ஹீரோ அங்கே வரான். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவனுக்கு அகேன்ஸ்டாக கலெக்ட் பண்ண எல்லா எவிடன்ஸையும் காமிச்சு இந்த மாதிரி அவன் லோ குவாலிட்டி இருக்க மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். அதுவும் இல்லாமல் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் ஓவர் ஒர்க் கொடுத்துட்ருக்கான், ஆனால் அதுக்கான வேஜஸ் அவன் கொடுக்கவே இல்லை. ஸோ இதனால் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சோடனே வீட்டில் இருக்கவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. இவன் என்னென்னா ஒரு கொலைக்கான ரீசனாகவும் இருந்துட்டு அதை மறைக்கவும் ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, இனிமேல் ஜங்குக்கு டீஜா குரூப்பில் இடமே கிடையாது, ஆக்சுவலாக அவன் பண்ண தப்புக்காக அவனை ஜெயிலுக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி முடிவு எடுத்துடுறாங்க. ஸோ அவனை ஜெயிலுக்கும் அனுப்பி வச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் 1 வருஷம் டைம் கொடுக்குறேன், அந்த 1 வருஷம் டயத்தில் யார் பெஸ்ட்டாக இருந்தாங்களோ அவங்களுக்கு நான் டீஜா குரூப்பை கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ டீஜா குரூப்பை பார்த்துக்கிறதுக்கான சரியான ஆள் நீ தான் அப்படின்னு ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவனும் குரூப்போட சார்ஜ்லாம் எடுத்துக்கிட்டான். இந்த சந்தோஷமான விஷயத்த ஃபஸ்ட்டு ஹீரோயின்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறேன், அவங்களுக்காக நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு சேர்த்து நான் அவங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும். ஆக்சுவலாக என்னோடய பெட்ரூம் இருக்குல்ல நம்ம வீட்டில், அதில் ஒரு ஹிடன் டோர் இருக்கும், நீ அங்கே ஒரு நிமிஷம் போ அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, ஹிடன் டோரா அப்படின்னு கேட்க ஆமான்னு சொல்லினோடனே அவளும் போகிறாள். பெட்ரூமில் கப்போர்டுக்கு பின்னாடி ஒரு ஹிடன் டோர் இருக்குது. அதை திறந்து உள்ளே போனால் அங்கே ஒரு பெயிண்டிங் இருக்குது. அது என்னென்னா போன வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, அவளோட பெயிண்டிங் ஒன்று அப்ராடில் விற்றுருப்பாங்க. ஸோ அந்த பெயிண்டிங்களோட ஃபேவரட், அதை அவள் தேடிகிட்டே இருப்பா, அது கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாள். அதோட டைட்டில் கூட ஃப்ரோசன் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங் தான் அங்கே இருக்கும். இது நான் ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கேன், இது எப்படி இங்கே அப்படின்னு சொன்னோடனே, ஆக்சுவலாக இந்த பெயிண்டிங்கை அப்ராடில் வச்சு வாங்கினது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அவளுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. ஸோ நான் வீட்டுக்கு வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அவன் வீட்டுக்கு வரான். நீ நம்ம லைஃப்பில் நடந்த சில இன்சிடென்ட்ஸ்னால நான் என்னோடய சிம்பத்தியை தான் லவ்வாக நினச்சிட்டேன், மேலே எனக்கு உண்மையிலே லவ் இல்லை, கேர் இல்லை அப்படின்ற மாதிரி நீ நினச்சிட்டு இருக்க இல்லையா, அதெல்லாம் போய் அப்படின்றதுக்கு இந்த ஃப்ரோசன் ஸ்ப்ரிங் தான் சாட்சி. ஆக்சுவலாக உனக்கு என்ன தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒன்று தெரியும், அதுக்கான அத்தாட்சி தான் இந்த ஃப்ரோசன் ஸ்ப்ரிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரோசன் ஸ்ப்ரிங்கை ஒரு கேலரியில் டிஸ்பிளேக்காக வச்சுருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு அந்த பெயிண்டிங்கை பார்த்தோன்னே அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஏன்னா அவனோட லைஃப் அப்படி தானே இருக்கும், அவனோட லைஃப்லேயுமே எப்பயுமே வின்டர் தான் இருந்த மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கும், அவனோட ஃபேமிலியை விட்டு எல்லாரையும் விட்டு இருக்கும்போது. ஸோ அவனோட லைஃப் அவ்வளோ ரிலேட் பண்ணதுனால அந்த பெயிண்டிங் அவன் வாங்கி வச்சுருப்பான். அண்ட் அட் த சேம் டைம் இப்படி ஒரு அழகான பெயிண்டிங்காக பண்ண பெயிண்ட்டை தான் அவன் ரொம்ப நாளாக தேடிகிட்டே இருந்திருப்பான். தேடி கண்டுபிடிச்சிருப்பான். அது ஹான்யூஜு அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவொடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிள்ளையை அவனுக்கு பிடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ நம்ம அதை அவகிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சி வரும்போது தான் அவள் ஈசக்கை மேரேஜ் பண்ணியிருப்பாள். அந்த மேரேஜில் அவளை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ஆனால் அவள் சந்தோஷமாக இருந்த மாதிரி தான் தோணும். அவளோட அந்த சந்தோஷத்தை பார்த்தே நம்ம எப்பயுமே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் முடிவு பண்ணியிருப்பான். அட் த சேம் டைம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு பார்ட்டியில் அவளை பார்த்துருப்பான். அப்போ என்ன தனியாக நின்று அழுதுட்டுருப்பா. அப்போவுமே அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இவள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினச்சோம், என்ன இப்படி கஷ்டப்பட்டுருக்கா அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அந்த மாதிரி அவன் மேலே ரொம்ப நாளாகவே அவனுக்கு ஒன் சைடாக ஒரு லவ் இருந்திருக்கு அப்படின்றத அவன் சொன்னோடனே ஹீரோனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, ஆமாம், என்னோடய லைஃப்பில் நான் ஃப்யூச்சரை ஒரு பர்சனோட நினச்சி பார்த்தேன் அப்படின்னா அது நீ தான், அதை நான் ரொம்ப நாளாகவே நினச்சி பார்த்துட்ருக்கேன். அண்ட் நீ என் லைஃப்பில் எப்போயுமே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ நீ நினைக்கிற மாதிரி சிம்பத்தி கிடையாது, இது லவ். இது எப்படிப்பட்ட லவ் அப்படின்னா, நீ எப்படி ஒரு டிசிஷன் எடுத்தாலுமே அது உனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு செல்ஃப்லெஸ்ஸான லவ். ஸோ நீ அதை புரிஞ்சுப்பேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஹீரோயின் அழுக ஆரம்பிச்சு. அப்படி 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. கெட்டவங்க எல்லாருமே ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அவனுக்கும்
தேஜா குரூப் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நல்லா எல்லாரோட லைஃப்மே போய்கிட்டு இருக்கு. அப்படியே ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டாங்க. 1 இயர்க்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரோட லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்குது. அப்போது ஹீரோயின் என்னென்னா அவளோட அம்மாவை பார்க்க வந்திருக்கா. அவங்க அம்மா அவளுக்காக சாப்பாடு செஞ்சு பரிமாறிட்டுருக்காங்க. அவள் கூட ஹீரோவோட சிஸ்டரும் அந்த ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருப்பாளே அவளும் வந்திருப்பாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு திடீர்னு சாப்பிட்டோன்னே வாமிட் வர மாதிரி இருக்கும். என்னாச்சு அப்படின்னு கேட்டோடனே, இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த ஃபுட் ஒத்துக்கலை அப்படின்ற போது அப்போது ஹீரோட அக்கா தான் கேட்பான், ஒருவேளை நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியோ அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, இல்லை இல்லை அதுக்கு சான்ஸே இல்லை, ஆக்சுவலாக நான் ரொம்ப ஒர்க் பண்ணுறேன் இல்லையா, இந்த கேலரியெல்லாம் இப்போ நான் தான் பார்த்துக்கிறேன், அதனால கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ ஹான்வலோட மொத்த பொறுப்பு இவக்கிட்ட தானே இருக்கும். ஸோ அவள் தான் கேலரிலாம் பார்த்துக்கிறேன்றது தெரியுது. அப்போது என்ன மயக்கம் வருது அப்புறம் வாமிட் வருதுன்னு சொல்கிறேன். இது எல்லாமே ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் மாதிரி தான் தெரியுது, நீ ஒரு தடவை செக் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. யுஜோ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கே அப்படின்னோடனே அவளுக்கு என்ன சொல்லனே தெரியலை. இல்லை யுஜோ, நீங்கள் ரொம்ப நாளாகவே மேரேஜ் ஆகி ஒன்றா தானே இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது இதுக்கு சான்ஸ் இருக்குது, நீ ஆக்சுவலாக அஃபிஷியலாக ஒரு தடவை செக் பண்ணி பார்க்குறது நல்லதுன்னொடனே அவளுக்கும் ஒரு யோசனையாக இருக்குது. ஸோ வீட்டுக்கு வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் செக் பண்ண அந்த ப்ரெக்னென்சி கிட்டில் 2 லைனும் காமிச்சிடுது. அப்போது அவளுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு, சந்தோஷமாகவும் இருக்குது. ஹீரோ கிட்ட சொல்லலான்னு வரும்போது அவன் ரிலாக்ஸிங் சேரில் உட்காந்து ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்போது அவள் ஒரு மாதிரி ஒரே எக்ஸ்பிரஷனோட வந்தவொடனே, உனக்கு என்னாச்சு எதுவும் பிரச்சனையான்னு கேட்டவொடனே அவள் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். அப்போது இல்லை அவனோட ஃபேஸை பார்த்தாலே அப்படி தான் தெரியுது, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல ஒன்றுமே சொல்லாமல் நின்றுட்டுருக்காவனே அவளை தூக்கிட்டு ஏதாவது ஒய்ஃப் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கோக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரே வழி அவங்கள கடல் பண்ணுறது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை பெட்ரூமுக்கு தூக்கிட்டு போக, ஐயோ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவள் சொன்னோடனே ஹீரோக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னு கேட்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலாக நம்ம போய் இதை ஒரு தடவை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் நல்லதுன்னு சொல்ல ஹீரோ ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நின்றுறான். அதுக்கப்புறமா அவளை கையில் தூக்கிட்டு இருந்தவளை பத்திரமா இருக்கணும்னு சொல்லி கீழே இறக்கி விட்டுறான். அவன் ஒன்றுமே சொல்லாமல் நிற்கிறத பார்த்துட்டு, என்ன ஒரு ரியாக்ஷன் நீங்கள் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவளே கேட்க, நம்ம குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் நாள் எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு போகும்ல, அப்புறம் வளர ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கு. ஸோ அவன் ஒரு மாதிரி ஃப்யூச்சரிஸ்டிக்காக அப்போவே யோசிக்க ஆரம்பிச்சிடறான்றது தெரியுது. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க எல்லாமே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நம்ம 2 பேருமே மேரேஜ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு 1 வருஷத்துக்கு மேலேயே ஒன்றா இருக்கோம், நம்மளோட லைஃப் சந்தோஷமாக தான் போய்கிட்டு இருக்கு, அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம லைஃப்பில் ஒரு புது பர்சன் வராங்க அப்படின்றத கேட்க எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். சரி இன்றைக்கி பத்திரமா இரு, இனிமேல் எப்பவுமே நீ பத்திரமா தான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கால் வருது. அவனோட செக்ரட்டரி தான் கால் பண்ணுறான். ஸோ பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னோன்னே அவனை அங்கே போகிறாங்க. போனோடனே ஆக்சுவலாக உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்ட்டு வர சொன்னேன். ஜங்குக்கு இருக்கான் இல்லையா, அவன் காலையில் திடீர்னு எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு சொல்லியிருக்கான். உடனே போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தவங்க அவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அவன் தப்பிச்சு போயிட்டான். இப்போ எல்லாருமே அவனை தேடிட்டு தான் இருக்காங்க. அவனை கொஞ்சம் நேரத்தில் பிடிச்சிடவும் செஞ்சுருவாங்க. ஆனால் அவன் உங்கள் மேலே தான் கோவமாக இருப்பான். ஸோ உங்களை தேடி வரதான் சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஹீரோக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ஐயோ வீட்டில் யூஜி தனியாக இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து வேகமாக ஓடி வந்து வீட்டில் யூஜுன்னு தேடி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருது. வீட்டில் இருந்த யூஜு எங்கே போனால் இப்போது ஜங்குக்கு தப்பிச்சு வந்திருக்கானே, இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். தேங்க்யூ.